கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோமொபைல் செக்டாரில் இருக்க ஒரு அதாவது லார்ஜ் கேப் ஸ்டாக் இப்போதைக்கு வேல்யூஷன் பார்க்கும்போது அண்டர் வேல்யூடு இருக்குது. அதே சேம் டைம் பார்க்கும்போது 52 வீக் லோவ்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கு நம்ம போர்ட்ஃபோலியோவில் கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கி இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டாக் இப்போது அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ நல்லா ஃபால் ஆனதுனால ஸோ இந்த ஸ்டாக்கை நிறைய பேர் லாஸ்லையும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கில் இவ்வளோ கரெக்ஷன் ஆகியும் ப்ராஃபிட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்கை இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டாக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் இதோட வேல்யூ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கா, அதே சேம் டைம் இவ்வளோ தூரம் இறங்கியும் ஸோ இந்த ஸ்டாக்கோட வேல்யூஷன் இப்போ கரெக்டாக இருக்கா, ஸோ இப்போ அக்குமுலேட் பண்ணால் கரெக்டாக இருக்குமா, இல்லை நியூ அக்குமுலேஷன் இப்போது வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அண்டு இவங்களோட வேல்யூஷன், அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த குரூப் இஸ் a leading global automobile manufacturers part of the part of the illustrious multinational group is offer and wide and diverse of portfolio of cars, sports, utility vehicles and defense vehicle to the world. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் கிடையாது. ஸோ இவங்க முக்கியமாக பார்க்கும்போது ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கிள், அதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்கு தேவையான வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே பண்ணிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இஸ் த ஆப்ரேஷன் இன் இந்தியா, த யூகே, சவுத் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா, சைனா, பிரேசில், ஆஸ்திரேலியா அண்டு ஸ்லோவேக்கியா. அதுக்கப்புறம் பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு though the strong global network of subsidiaries, associate companies and joint venture JVS. அதாவது JVS அப்படின்னு பார்க்கும்போது ஜாக்வர், லேண்ட் ரோவர். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அண்டு டாட்டா டியூ ஸோ இன் சவுத் கொரியா. ஸோ இவங்க யூகேயில் இருக்க அந்த லேண்ட் ரோவர், ஸோ அதுக்கப்புறம் சவுத் கொரியாவோட ஒரு கம்பெனியோட டைப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாக, ஸோ இவங்க வேர்ல்டு வைடாகவே இவங்களுக்கு நிறையா கண்ட்ரீஸில் இவங்களோட ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, அதாவது ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு கம்பெனி, வேர்ல்டு வைடாக இவங்களோட சேல்ஸை இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவங்களோட சேல்ஸ் வால்யூம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், நார்த் அமெரிக்கா 33%, அதாவது ஜியோகிராஃபி வைஸ் ஹோல்சேல் வால்யூம் மிக்ஸ். ஸோ நார்த் அமெரிக்கா 33%, யூகே 19%, யூரோப் 18%, சைனா 13%, ஆர்டபிள்யூ 16%. இப்படி இவங்களோட சேல்ஸ் வேர்ல்டு வைடாகவே இருக்குது. ஸோ இதை இந்தியன் கம்பெனி அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மேனுஃபேக்சர் வித் டொமஸ்டிக் வேகன் மார்க்கெட் ஷேர் ஆஃப் 37%. as of 9M, அதாவது ஃபாஸ்ட் இயர் 2025 41.7%. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ இது அவ்வளோ தேவையில்லைன்னு வைங்களே நமக்கு. ஸோ இவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க, நம்ம ஆல்ரெடி அதை பார்த்துட்டோம். ஓகே, இந்த கம்பெனி இந்தியன் மார்க்கெட்டில் மட்டும் இல்லை, ஸோ இவங்க வேர்ல்டு வைடாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஓகே, இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஸ்டாக், அதாவது இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்னு பார்க்கும்போது
1,33,411 கோடி. ஸ்டாக் பிஇ 9.88. ஸோ இது இந்த இண்டஸ்ட்ரி பியோட நம்ம இப்போ கம்பேர் பண்ணணும். இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது 33.9 இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி பியோட பிஇ பார்க்கும்போது ஸோ ரொம்ப கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூடில் இருக்குது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதே சேம் டைம் ROCE 20%. ஸோ ROE 28% வச்சுருக்காங்க. ஸோ ROE ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டெப்ட்டு பொறுத்த வரைக்கும் 0.61. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 4 பேராமீட்டர்ஸுமே சூப்பராக இருக்குது. ஸோ பிஆர் இருக்கட்டும், ROCE இருக்கட்டும், ROE இருக்கட்டும், அதே சேம் டைம் டெப்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான நெக்ஸ்ட் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ பார்க்கும்போது பாருங்களேன் 0.15 இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸ், அதாவது பிஇஜி ப்ரைஸ் டு ஏர்னிங் க்ரோத் ரேஷியோ. ஸோ இவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ ஒரு லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸில் எதுக்கும் ஒன்று இந்த பிஇஜி ரேஷியோ. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இவங்களோட புக் வேல்யூ. ஸோ புக் வேல்யூ வந்து பார்க்கும்போது 301 ரூபா இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் வால்யூமை விட கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 362. ஸோ புக் வேல்யூ பார்க்கும்போது 301 இருக்குது. ஸோ புக் வேல்யூவோட கொஞ்சம் அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பேராமீட்டர்ஸில் இதுக்கு மட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இன்ட்ரின்சிக் வேல்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூ எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா இந்த ஸ்டாக் வந்து அடுத்து எதை ரீச் பண்ணும். ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு உள்ள ஒரு ஸ்டாக்கை நம்ம ஒரு லாங் டேர்முக்கு வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸ்களில் இதுக்கும் அதாவது அண்டர் வேல்யூடில் இதுவும் இருக்குது அப்படின்றத நம்மளால் இன்னும் உறுதியாக நம்பலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூ 1317 ரூபாய் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கு பாருங்களேன். ஸோ இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 362. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு லாங் டேர்முக்கு இப்போது இந்த ஸ்டாக் ஒரு கரெக்டான இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கரெக்டான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் அண்டர் வேல்யூஷன்லேயும் இருக்குது. அதே சேம் டைம் ஸோ க்ரோத்தும் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஸ்டாக். நெக்ஸ்ட் இவங்க வந்து டிவிடெண்ட் ஈல்டும் கொடுக்குறாங்க 1.66%. ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2. ஸோ இன்னும் அதாவது டாடா மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த ஸ்டாக் வந்து ஃபேஸ் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஒன்றா கூட மாற்றுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஃப்யூச்சரில் இதுக்கும் நடக்கும். அப்போது என்ன ஆகும்? ஸோ நமக்கு வந்து உங்களுக்கு போனஸ் ஷேர்ஸ்லாம் கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி இவங்க வந்து மாற்றிருக்காங்க. நமக்கு போனஸ் ஷேர்லாம் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருந்திருப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் டு புக் 1.2 தான் இருக்குது. ஸோ அதாவது ரொம்ப கம்மியாகவே ப்ரைஸ் டு புக் வேல்யூ இருக்குது. அதே சேம் டைம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாக். அதே சேம் டைம் வேல்யூஷன் நல்லாயிருக்கு. ஸோ இன்ட்ரின்சிக் வேல்யூவோட கம்மியாகவே ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ பெக் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் அதாவது 1க்கு கீழே இருக்கணும், பட் மைனஸுக்கு போகக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்டாக் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வால்யூம் பார்க்க வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம வாங்க போகிறது, நம்ம கன்சிடர் பண்ண போகிறது லாங் டேர்முக்கு. ஓகே, இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ராஃபிட் லாஸ் பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் லாஸ் உங்களுக்கு லாங் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுதா அப்படின்னு பார்க்கணும். அதே சேம் டைம் அவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுதா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது 2014 ஸோ இவங்களோட சேல்ஸை பாருங்கள். ஸோ 2,32,834. ஸோ நெக்ஸ்ட்டு 2,63,000, 2,73,000, 2,69,000, 2,91. ஸோ 2019 3 லட்சம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள் 2,61,000, 2,49,000, 2,78,000, அடுத்து 3,45,000, அடுத்து 4,34,000. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 4,39,000. ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு இது வரைக்கும் ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கிறதுனால ஸோ இந்த ஸ்டாக் எவ்ரி இயர் இவங்களோட சேல்ஸ் வந்து கூடிக்கிட்டே போகுது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இல்லையா? ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்றதுக்கு இவங்களோட ரெவென்யூ க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. 15% இருந்தது. இப்போ பார்க்கும்போது கரண்ட்டாக 9 இருக்குது.
இப்போ லாஸ்ட் 2 குவார்ட்டரில் நல்லா இருந்துச்சு. பட் இப்போது கரண்ட் குவார்ட்டர் பார்க்கும்போது 9% கீழே விழுந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட நெட் ப்ராஃபிட் பார்க்குறோம். நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 14,050 கோடி. 14,050லேருந்து இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடையில மைனஸில் இருக்குது. ஸோ 28,000, 11,000, 13,000, 11,000 மைனஸில் இருந்த இந்த ஸ்டாக்கு இப்போது கடைசியாக பார்க்கும்போது 2,690 கோடி ப்ராஃபிட். அடுத்து 31,000, அடுத்து 28,000, அடுத்து 94,292 கோடி ப்ராஃபிட்டுக்கு இவங்க வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராஃபிட், அதுக்கப்புறம் லாஸ் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் அவங்க க்ரோத் பாத்துக்கு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ அதாவது லாஸ் மேக்கிங்லேருந்து இவங்க ப்ராஃபிட்டுக்கு மாறியது. அதே சேம் டைம் லார்ஜ் கேப் ஸ்டாக்கும் கூட. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது இவங்களோட பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்கு ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, அதே சேம் டைம் இவங்களுக்கு பாரோவிங்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பேராமீட்டர்ஸ். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ ரிசர்வ் அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்கள், ரிசர்வை பொறுத்த வரைக்கும் 64, 55, 78, 78,000, 94,000. ஆனால் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை, கூடித்தான் இருக்குது. ஸோ 1,10,000 கோடி வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்குது, ரிசர்வ் மட்டுமே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு பாரோவிங்ஸும் பார்க்கும்போது 67,000, 67,258 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ரிசர்வும் இருக்குது, அதே சேம் டைம் பாரோவிங் வந்து ரொம்ப கம்மியாக தான். அவங்களோட ரிசர்வை கம்பேர் பண்ணும்போது உங்கள் அதை வச்சு உங்களுக்கு தேவையான கடன்ஸ் எல்லாம் ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம், அடைச்சிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முக்கியமான பேராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ FII, DII, ப்ரொமோட்டர்ஸ். ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டாடா கம்பெனி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இருந்தாலும் எங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42%. அதே சேம் டைம் பார்க்கும்போது FII பொறுத்த வரைக்கும் 17, DII பொறுத்த வரைக்கும் 17. ஸோ ஒரு நல்ல பர்சன்டேஜை வந்து வச்சுருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது DII ஸ்லைட்லி ஹைக் பண்ணியிருக்காங்க. ஸோ போன குவார்ட்டருக்கு வந்து 16.93% இருந்தது, இப்போ 17 ஆக்கியிருக்காங்க. ஆனால் ஸோ FII பொறுத்த வரைக்கும் 17.17%லேருந்து 17.13%, 0.3% குறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்குது, வேல்யூஷன் சீப்பாக இருக்குது, நல்ல க்ரௌத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சேம் டைம் FII, DII, அது ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு கம்பெனி அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சேம் டைம் இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இப்போது கரெக்டான சப்போர்ட்டில் இருந்து பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட், இப்போது நம்ம பார்த்த அந்த கம்பெனியோட நேம் டாட்டா. இடையிலே நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள். ஸோ இந்த டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 713. ஸோ 713 இந்த ஸ்டாக் கீழே விழுந்தது. ஸோ இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு ரெக்கவர் கொடுத்துருக்கும். ஸோ இந்த ஜோனில் இருந்து நான் வீக்லி ஷார்ட் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து இந்த ஃபால். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு இங்கே வந்து தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன். ஸோ இது என்ன அப்படின்றத இப்போ நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு. ஸோ கொடுத்துட்டு இப்போ அகைன் மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஸோ இவங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பேடாக வந்துச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, என்ன ரீசன் அப்படி பார்க்கும்போது இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட், நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி வீக்லிலேயே உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு இங்கே வரும். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் புல் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நியூ பையர்ஸ், ஸோ அதாவது புதுசாக அக்குமுலேட் பண்ணுறவங்க தாராளமாக இந்த ஸோனை அக்குமுலேட் பண்ணலாம். ஸோ அக்குமுலேட் மீன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கில் ஒரு 25,000 ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இதை கோல்டன் ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. 3 பிரிச்சுக்குங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் 25ல் ஃபஸ்ட் ஆஃப் இங்கேயும், செகண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஃபர்தர் ஃபால் வந்துச்சு அப்படின்னா அங்கேயும் பண்ணலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் எப்போ தேவைப்படுதோ அப்போது என்ன பண்ணலாம், ஸோ மீதி இருக்கிற பேலன்ஸையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொண்டு போய் இந்த மாதிரி சப்போர்ட்டில் வாங்கும்போது ஃபுல் அமௌண்ட்டையும் நம்ம போட்டக்கூடாது. ஸோ மார்க்கெட்டில்
விதிவிலக்குள்ள எந்த ஸ்டாக்கும் எவ்வளோ வேணாலும் இறங்கலாம். பட் அது அவங்களோட வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும், இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் வேல்யூஷன் வந்து நல்லாயிருக்கு. ஸோ அதனால் இங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து இன்னும் ஃபால் ஆகவே ஆகாதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அறுதியிட்டு யாராலையும் சொல்லவே முடியாது. அதனால் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். கையில் பணம் வச்சுருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட்டு கீழே இறங்கினாலும் மறுபடியும் கம்மியான ப்ரைஸில் நம்மளால் அக்குமுலேட் பண்ண முடியும் இல்லையா? ஓகே, இந்த சப்போர்ட் வந்து இதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த ஜோனில் உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கும். இந்த வீக்லி கேண்டிலை பொறுத்த வரைக்கும் இந்த வீக்லி கேண்டிலோட விக்கில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு விக்லையும் எடுக்கலாம். அதே சேம் டைம் பார்க்கும்போது இந்த டைம் இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கலாம் அப்படின்றப்போ இந்த பாடியில் கூட இங்கே வரைக்கும் கூட வரலாம். ஸோ வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதாவது 323 311. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் கூட இந்த ஸ்டாக்கு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது ஒரு 700 ஆல் டைம் ஹையில் வாங்கினவங்களும் இருப்பாங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது 500 600 ஸோ 400 300 200 ஸோ இப்படி வாங்கினவங்கலாம் இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஒரு 400 சம்திங்லாம் 500 சம்திங்கில் வாங்கினவங்க ப்ராஃபிட்டில் இருப்பாங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு இப்போ ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் அதோட ஆல் டைம் ஹை 1200 ரேஞ்சில் இருந்துச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்றதுனால உங்களுக்கு அது பாதியாக பிரிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ணிட்டோம். அதே சேம் டைம் வந்து ஃபண்டமெண்டலும் ரொம்ப ரொம்ப நல்ல கம்பெனி, சீப்பாகவும் இருக்குது, வேல்யூஷனும் நல்லா இருக்குது. அதே சேம் டைம் இதோட க்ரௌத்தும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் ஸ்டாக்கை நான் இன்றைக்கி ஒரு 1 or 2 o'clock ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.